இந்த ராகு கேதுக்களுக்கு ஜாதகத்துல தனியான இடமே கிடையாது. எந்த இடத்துல அது இருக்குதோ அதை அடிப்படையா வச்சு அது வேலை செய்யும். என்ன அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடமெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு தனியான நாள் கிடையாது. அதனால ஒரு நாளைக்கு ராகுவுக்கு 1.5 மணி நேரம் அப்படின்னா வார கடைசியில பார்க்கும்போது ஒரு நாள் வந்துடும். அதே மாதிரி ஒரு நாள் அதுக்கு ஒதுக்கப்படவில்லை. ஒவ்வொரு நாளுக்கும் அந்தந்த நேரத்துல 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ராகு கேதுக்களால் கால சர்ப்ப ஜாதகம்னு பேரு. இதுல யோக ஜாதகமா தீய ஜாதகமா அப்படின்னு 2 வகையா இன்னும் தெரியாத குழப்பிட்டே இருப்பாங்க ஜோதிடத்துல. ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் இருந்தா அதுக்கு கால சர்ப்ப யோக ஜாதகம்னு பேரு. இதில் எந்த ஜாதகம் எந்த இடத்துலன்னு ஆரம்பித்து எங்க முடியணுன்றது கணக்கு இருக்கு. இதுல கால சர்ப்ப யோக ஜாதகமும் இருக்கு, கால சர்ப்ப தோஷ ஜாதகமும் இருக்கு. சாதாரணமாக கால சர்ப்ப ஜாதகம்னு பார்த்தாலே அந்த எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள இருந்தாலே அந்த ஜாதகருக்கு சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வளர வளர நல்லா இருக்கும். 30 வயசெல்லாம் ஆயிட்டா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாதாரண இப்ப சினிமா நடிகர் ரஜினிகாந்த் ஜாதகம் ராகு கேதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அவர் சின்ன வயசுல 30 வயசு வரை ஏதோ கூலி வேலை இந்த மாதிரி எல்லாம் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு சினிமாவில் பல கோடி சம்பாதிச்சிருக்காரு. ரஜினிக்கு இந்த மாதிரி இல்லாம இருந்தாலும் ராகு கேது யோகமான ஜாதகம்னா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லா சம்பாதிச்சு நல்லபடி வாழ்வாங்க. ஜவஹர்லால் நேருனுடைய ஜாதகம் ராகு கேதுக்குள்ள இருக்கு. ஆனா அவர் ராகு திசையில தான் இந்தியாவுக்கு பிரதமர் ஆனாரு.